ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு கீரை எடுத்துருக்குறோம். இது வந்துட்டு பண்ணைக்கீரை ஒரு கப் போல் எடுத்துருக்குறோம். கொள்ளு எடுத்துருக்குறோம், 2 கைப்பிடி அளவு கொள்ளு. இப்போ நம்ம இந்த பண்ணைக்கீரையை குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொள்ளை வறுத்து வேக வச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம கொள்ளை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம இது கூடவே 1 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்ச கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண கீரைலாம் சுருங்கிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வேக வச்ச கொள்ளை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி கொள்ளை வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போது அது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் மேலே ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே ஸ்டவ் மேலேயே வேக விட்டுருங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான பண்ணைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொல்லோட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான பண்ணைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சும்மா மேலே கார்னிஷிங்காக மறுபடியும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.